சங்குத்துறை கடற்கரைக்கு செல்லும் காட்சி. ஒருக்கா போடுங்க பாப்போம் அப்படின்னு. இல்லை கொடுக்க இல்லை, காட்டுது, சும்மா காட்டுங்க. இப்போ நல்லா வரலையா? ஆ ஆஹா 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 ஆஹா. பூமி உருண்டைகள் போகுது இல்லையா? சரி, எந்த விலை இது? 80 ரூபாயா? ஆஹா, நல்ல சாதனம் இல்லையா? போயிட்டு வருமா பாப்பா? என்ன உங்களுக்கு எந்த ஊர்? எந்த ஊர் உங்களுக்கு? മനസ്സിലായില്ലേ? തെൻകാസിയാണോ? തമിഴാ മലയാളമാ? മലയാളിയോ? ഹിന്ദി അറിയാം, എല്ലാം അറിയാം അല്ലേ? ബംഗാളി? മലയാളിയോ? മലയാളി അല്ല, മലയാളിയെ കണ്ടാൽ നമുക്കറിയാം. മലയാളിയെ മലയാളിയെ കണ്ടാൽ അറിയാം. മലയാളി അല്ല, മലയാളി അല്ല. யூடியூப் சேனல் பொன் சுரேஷ் ராஜன் பாருங்கள். ஓகே. ஐஸ்கிரீம் என்ன வேண்டாம்? வேண்டாம் வேண்டாம், என்ன வேண்டாம், என்ன வேண்டாம், ஒன்றும் வாங்கிக்கோ. அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு முதலாளி. அந்த ஹெலிகாப்டர் ஓடக்கூடியதா சும்மா வச்சிருக்கதா? ஓட்டிക്കാൻ പാടില്ല. ഫാഷൻ ഷോ. ഓ, കാർഗിൽ യുദ്ധത്തിൽ പങ്കെടുത്തത്. അത് എന്തോ ഒരു മിസ്റ്റേക്ക് ആയതുകൊണ്ട് അതുകൊണ്ട് ഇവിടുത്തെ കാഴ്ചയ്ക്ക് വെച്ചിരിക്കുന്നത് അല്ലേ? ശരി, കണ്ടത് വലിയ ഉപകാരം. சாமி, கிளி ஜோசியம் எப்படி இருக்கு? சாமி, நான் எங்கே சந்திச்ச மாதிரி தெரியுது. நான் சாமி எங்க சந்திச்சேன் தெரியுமா? மேலாங்கோட்டில் சந்திச்சேன். மேலாங்கோட்டில் சந்திச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆமா சாமி, உங்க செய்தி. ஆமா, உங்க செய்தி யூடியூப் சேனல்ல இருக்கு. ஆமா. எப்படி தொழிலெல்லாம் எப்படி போகுது? சரி, நமக்கு இன்னைக்கு ஒரு கைரேகை பார்த்துருவோமா? கைரேகை பார்த்துருவோமா? ஜோசியம் பார்ப்போமா? கிளி எடுத்து பார்க்கவா? கிளியை நான் எடுக்க மாட்டேன், நீங்க தான் எடுக்கணும். பேரை சொல்லணுமா? ஃபீஸ் எவ்வளோ சாமி? 50 ரூபாயா? தள்ளுபடியா? சரி சரி, நான் இல்லை இப்போ எடுக்க வேண்டாம், நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன். என் கூட்டாளிகளெல்லாம் அங்கே போயிருக்கு. வந்து பார்ப்பேன். என்ன போட்டு விடுங்க யூடியூப் சேனல்ல, கிளிப்பட்டியோட போட்டு விடுங்க. கிளிப்பட்டியோட போடணும் இல்லையா? சரி, அப்போ தலைவரை ஏதாவது கேளுங்க சாமிகிட்ட. சாமி, எந்த ஊர்ல வரீங்க? என் ஊர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனை தூக்கில போட்ட ஊரு இல்லையா? தூக்கில போட்ட ஊர்ல பாரம்பரிய ஊரே அவருக்கு. ஓ, பாஞ்சாலங்குறிச்சியில தூக்கு போட்டது எந்த ஊரு? கைத்தார். ஓ, கைத்தாறுல தூக்கு போட்டாங்க. கைத்தாறுல தான் அவரை தூக்கு போட்ட கைத்தாறு. பாஞ்சாலங்குறிச்சி சொந்த ஊரு. சொந்த ஊர் அரமனை இருக்கிறது பாஞ்சாலங்குறிச்சி. இப்போ பாஞ்சாலங்குறிச்சியோட வாக்கு சொல்றவங்க. சரி,
கட்டபொம்மை வந்து வாக்கு சொல்கிறவங்க. சரி, வாரிசு அடிப்படையில் உள்ளவங்க நாங்க. நீங்கள் கட்டபொம்மை வாரிசு இல்லையா? சரி, அந்த ஜாதி. அந்த ஜாதி இல்லையா? என்ன உடையாரா? இல்ல அவங்க வந்து தொட்டிய நாயக்கர்னு சொல்லுவாங்க. ஓ, தொட்டிய நாயக்கர். நாயக்கர்னு சொல்லுவாங்க. நாயக்க தொட்டியார். நாயக்கர். நாயக்கர் தான். ஓ, சரி சரி சரி. நாயக்கருடைய பெருமைகள் சொல்லுங்க சாமி. நாயக்கருடைய பெருமை என்னன்னா அவர் வந்து ஒரு நீதிமான். நீதியா வாழ்றவர். யாருக்கு அடிமையா வாழ மாட்டான். நீதிமான். யாருக்கு அடிபணிஞ்சு இருக்க மாட்டார். உயிர் போகிறவரை பணிஞ்சு வாழ்வார். விட்டு கொடுக்க மாட்டார். ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான் இல்லையா? சரி. யாருக்கும் பணிஞ்சு நடக்கிற பழக்கம் கிடையாது அவருக்கு இல்ல. யாருக்கும் பணி கூட சந்தோஷமா சேர்த்தவன் கட்டபொம்மை ராஜா. பக்கத்துல இருக்க சாமி யாரு? சின்ன சாமி. எது? பக்கத்துல ஒரு சின்ன சாமி இருக்காரு இல்லையா? அம்மா மேலாங்கோட்டை அம்மா. இல்ல அந்த பக்கம் இதுலயா? இல்ல அங்க. இதுலயா? அங்க ஒரு ஆள் இருக்கு. அது அண்ணன் மகன். அண்ணன் மகனா? சரி சரி. பேரனா? ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்கு. ஓ, அப்படி. சரி. அண்ணன் மகன். சரி சரி. நல்லபடியா நடக்குது. சரி சரி சரி. யூடியூப் சேனல்ல போட்டுடுவேன். உங்களுடைய பெருமை உலகம் மொத்தம் பரவட்டும். இனி அடுத்து எப்போது நீங்க அந்த பக்கம் வருவீங்க? தக்கலை குமார கோயில். ஞாயிற்றுக்கிழமை அங்க வருவேன். ஞாயிற்றுக்கிழமை அங்க வருவீங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும். சரி சரி. தொழில் இந்த பக்கம் எப்படி ஓடுது? ஏதோ ஆண்டவ முனித்துல இருக்கு. சொல்லக்கூடிய அளவு இல்ல. ஏதோ அண்ணனைக்கு மழை வருது இல்ல, அண்ணனைக்கு பாடு ஓடுது. மழை இல்லைன்னா கொஞ்சம் ஆட்கள் வந்திருக்கும் இல்லையா? இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலா வந்திருக்கும் இல்லையா? சரி சரி. ஓகே. அமைக்கக்கூடிய இடம் வாங்குவாங்க. 10 வருஷம் கழிச்சிடுவேன். 10 வருஷம் கட்டுறது வழி இது கிடையாது. 2 வருஷத்தில் வாங்கணும். 2024 வருஷம் இது. 2024 2026க்குள் வாங்கணும். 2 வருஷத்தில் வாங்கக்கூடிய யோகம். நல்ல டைம் கூடி வருது குடும்பத்துக்கு. கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் கேளுங்க. லாட்டரி எடுத்து அடிக்க வேணும். கேளுங்க. சொல்லலாம். கலிய விருச்சிக. ஆனா சாமி தான் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கேள்வி கேட்கணும் இல்லையா? ஆபத்தெல்லாம் கிடையாது. கேளுங்க. நீங்க யாராவது மகளா? கேளுங்க. 2026 வந்து 2 மாடி வீடு கொஞ்சம் வாங்கலையா? ஆமா. அங்க அப்பாக்கு இப்ப லாட்டரி அடிக்குமா? அப்படி லாட்டரி அதிக அமௌண்ட் அடிக்காது, குறைச்சு தான் கொஞ்சம் அடிக்கும். உழைப்புனால் வரும். பெரிய வீடு வைக்க முடியாது, சின்ன வீடு தான் வைக்க முடியாது. பெரிய உழைப்புனால் வரும். அந்த கேளலாம் கிடையாது. கொச்சியை வந்து அழுக்க வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. நாயே பேயே சனி என்று என்னன்னு சொல்லாது. நல்ல வார்த்தை சொல்லுவாரு. நல்ல டைம். 5 நம்பர் கை, சங்கு கை. ஆகாரத்துக்கு பைசாவுக்கோ ஆகாரத்துக்கோ ஒரு வாழ்க்கை ஜீவிதத்தில் என்றைக்குமே வராது. நல்ல டைம். சங்கனுடைய கை. பணக்காரியும் இல்லை, ஏழையும் இல்லை. எப்போதும் அதிர்ஷ்டமான என்ன பேரு? என்ன போதும் பேரை மட்டும் சொல்லு. வா மீனாட்சி இடமா குணமா தோஷமா. மீனாட்சி நல்ல ஒரு சீட்டா எடுத்து போடமா. மீனாட்சி முதல் சீட்டு நம்பர் 1 படிக்கலாமா? ஆமா மீனாட்சி. குழப்பம் இருக்கா? தோஷம் மீனா குழந்தைக்கு நல்லதா பார்த்து எடுத்து போடு. ஆபத்துகள் இல்லை. நன்னாய்க்கு வருவாங்களா? அவங்களுக்கு நினைச்சது முடிக்குமா? வாக்கு கொடுத்தாச்சு. மீனாட்சி வாக்கு கொடுத்தாச்சு. கண்டிப்பா முடியும். நல்ல டைம். அதே முருகன் தான் வராரு. முருகன் தான் வராரா? நானும். குடும்பத்தில் என்னைக்கும் ஒற்றுமை இருக்கு. வழக்கு சண்டைகள்லாம் வராது. ஒன்றும் வராது. பிரச்சனையே இல்லை. மழை போல வந்தால் பனி போல் தீரும். ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கொடுக்காரு. ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசுநாதரும் கூட இருக்காரு. இயேசுநாதருக்கு தான் ஆட்டுக்குட்டி. ஓ, ஆட்டுக்குட்டியை நான் நினைச்சது கணக்கா வந்துட்டுதே. நாயே பேயே சனி என்று இந்த பாப்பாவை நீங்க சொல்லக்கூடாது. வேணா எரும மாடுன்னு சொல்லலாம். தெய்வம் நாயே பேயன்னு சொல்லக்கூடாது. சிறிய தொழில் குதிரைன்னு சொல்லலாமா? அலட்சியமா நிக்க. அப்ப நம்ம மீனாட்சின்னே சொல்லிடுவோம். நீ ஒரு சீட் எடுங்க, பயப்படாதீங்க. முருகனை நினைச்சிட்டு எடுங்க. நல்லா இருக்கு. வரக்கூடியது ஆற்றுக்கால் தேவி தான். ஓ, ஆற்றுக்கால் தேவி முருகனோட அம்மா வந்திருக்கு. மாசி மாதம் பொங்கல் விடலாம் தேவிக்கு. தேவியை தொட்டு வெரி குட். நல்லா அப்போ மாசி மாதம் பொங்கல் வைக்கணுமா? ஆமாம், மாசி மாதம் பொங்கல். ரோஜாப்பூ மாலை. ஓ, ஆட்டுக்கால்னா பக்கத்தில் வச்சாலும் போதும். மேலாங்கோட்டில் வச்சாலும் ஒன்றும் இல்லை. கை வந்து நம்பர் எங்கே வேணா வைக்கலாம். நம்பர் வந்து 10ஆம் நம்பர் கை. பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ எந்த குறையும் கிடையாது. இந்த குறையும் வராது.
ஒரு காரியம் விசாரித்து போயால் ஒரு காரியத்தை நினச்சி போனீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லணும். சொன்னால் அந்த காரியம் விளங்காது. குறிப்பாக அம்மாட்ட சொல்லவே கூடாது. நான் தான் சின்ன விஷயம் வீட்டில் அப்பா அம்மா காரியத்துக்கு போகும்போது ரகசியமாக போனால் தான் காரியம் நடக்கும். ஏன்னா வேண்டக்கூடிய ஆள் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேண்டாத விரோதிகள் அதிகம் இருக்காங்க. வீட்டை சுற்றி தான் விஷமாக பதியும். ஆனால் அவங்க எது நினைச்சாலும் நடக்காது. அவங்க எண்ண திருப்பி மீறி அவங்கள அடிக்கும். அது தெய்வம் பார்த்து கொடுக்கும். குருமேடு வயந்துரைக்கு வாக்கின் விலையில் சாமாக்கியமான பொருள். கரும்பு ரேகைலாம் இருக்குது. கரும்பு தின்னா இனிக்குமா கசக்குமா? இனிக்கும். சொல்வது வெள்ளி ஆளாகும். தவறுகளாக வரும். தவறான பிரச்சனை. நண்பர்கள் கூட்டாளிகள் அதிகம் பிடிக்கக்கூடாது. அதிகமாக நண்பர்கள் வச்சால் சிக்கல் தான். குற்றம் அவங்க செய்வாங்க, வெயிட்டவங்க மேலே விடுவாங்க. குற்றம் அவங்க செய்வாங்க, வெயிட்டவங்க மேலே விடுவாங்க. கூட்டாளிகள் தலைக்கு மூற்றவர்கள் மாமாவர் தான் கேட்கும். சின்ன பிள்ளையுடைய சிநேகம் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் முறையில் அதிகமாக போகாது. 3 வெள்ளிக்கிழமை ஏதாவது கோவிலுக்கு சென்று விளக்கு கத்திக்கணும். விளக்கு எலுமிச்சம்பழத்தால் கனி மாலை போடணும். கனி விளக்கு ஏற்றணும். அல்லது வந்து காலகட்டமான கிரகம் அஷ்டசனி எல்லாமே உங்களுக்கு 6 அடி உயரம், விரிந்த நெற்றி, சுருண்ட முடி, ஒரு மாமன் சப்போர்ட்டெல்லாம் செய்யணும். ஒன்று பணம் காசு தொழில், அரசாங்க தொழிலில் தனியார் வேலை, பிரத்திய வேலை, கூலி வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்குது. நல்ல டைம். அப்போ வருங்காலத்தில் பெரிய முதலாளி தான். 100 ஆளுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. அப்படியா? அப்படி இல்லை, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஏதாவது. ஆனால் 3 வெள்ளிக்கிழமை பண்ணால் வந்து எந்த கோயிலில் வந்து மெழுகுவர்த்தி கொடுத்துலாம். மெழுகுதிரி இல்லைன்னா நெய் தீபம். கிறிஸ்து கோயிலாம் மெழுகுதிரி, இந்துக்கள்லாம் அதான் மெழுகுவச்சம்பழம். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும், அவ்வளோதான். நல்லா வெள்ளிக்கிழமை நேரத்தில் போயிட்டாங்க. பேர் சொல்லுங்க, என்ன பேர்? பாரு, ஒரு ஆசை நிறைவேறட்டும். ஐயாட்ட கேட்டுங்க. சரி சரி, அவங்ககிட்ட கேளாம பார்க்க கூடாது, தப்பு. சரி பாருங்கள், ஐயாவோட புகழ் உலகம் மொத்தம் பரவட்டும். பேர் சொல்லுங்க. இந்த ஐயாவுக்கு கூட ஒரு ராவு காலம் சுற்றிட்டே இருக்கு. அதனால சிக்கல் ஏதாவது வருமா என்ன ஏதுன்னு சொல்லுங்க. காணிக்க கைக்கூலி எல்லாம் கொடுக்க கூட ஐயா சொல்லியிருக்காரு. 4 பார்த்தா 1 ஃப்ரீ உண்டு. ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்காரு, காணிக்க கைக்கூலி கொடுக்காத மக்கோ 3 பேர் பார்த்தா 4 ஆளுக்கு ஃப்ரீ. ஜெயந்தி இல்ல, பேரே மாற்றாதீங்க. கொஞ்சம் கழிச்சு அப்பாவே மாத்திடுங்களா. வயசு 100 தான் இருக்கு, அதுக்கு மேல போகாது. சுகந்தி அம்மாவுக்கு இடப்பா. வெரி குட் அப்போ. 2 பேரும் கவர்மெண்ட் வேற. ஓகே. சுகந்தி அம்மாவுக்கு ஜோசியம் பார்த்து நல்ல டைம் இருக்கா. லட்சுமி நல்ல சீட்டா எடுத்து போடாமா. லட்சுமி ஜோசியம் இதான் படிக்கணுமா? 20 ரூபா. சுகந்தி அம்மாவுக்கு ஆபத்து இருக்கா, சங்கடம் இருக்கா? ஏன்னா சாமி கொடுத்தா திரும்ப தர மாட்டாரு. 50 ரூபாயா? பக்கத்துல 20 ரூபா. நம்ம அங்க போவோம். அப்போ நல்ல டைம் கூடி வருமா? கொடுத்தாச்சா? சரி போட்டு. சரி சாமி, கேளுங்க. போய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். கேளுங்க. இந்த அம்மா ஜோசியத்தை கொஞ்சம் கேளுங்க சார். கேளுங்க சொல்லுங்க. இப்படி முன்னாடி வாங்கலாம். இல்ல எனக்கு வீடியோ எடுக்கும்போது நான் அது கணக்கு. ஏன்னா நீங்க சொல்லி சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஆனா பிறக்கக்கூடிய ஆள் தான் பெண்ணா பிறந்திருக்காங்க. அப்படியா? கரெக்டா சொன்னீங்க. ஆனா சரி, சண்டைக்கு யார்கிட்டயும் போக மாட்டாங்க. போனா சிக்கல் தான். சண்டைக்கு யாரும் வந்தா விடவே மாட்டாங்க. ஆனா போனா அடி. பொறுமை இருந்தா லட்சுமி, கோபம் இருந்தா காளி தான் இல்லையா? அது காளியில 2 காளி உண்டு. பாதாள காளி, பத்திரகாளி. எது காளி? கருங்காளி. கரெக்டா சொன்னாரு. காளியுடைய முகம் என்னை காட்டி. ஓ, மணிகண்ட சுவாமியா? ஐயப்பன், முருகன். இது காட்டுல இருக்க வேண்டியது. கல்வி, செல்வம், வீரம், 3 குணம் இருக்கு. 3 குணம் இருக்கு இல்லையா? சரி, கை வைங்க. இப்படிமா இப்படி கை வைக்கணும். கை வந்து நம்பரு 6ஆம் நம்பர் கை, ராஜயோகமான கை. பணம் வச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியா? போய் சொல்லதெல்லாம் போய் தான். பணம் வச்சிருந்தாலும் ஒரு பக்கம் பணம் நின்றுக்கிட்டு தான் வரும். பணம் எங்க கஜானால நம்மகிட்ட இருக்கும். கண்டிப்பா வரும். பணம் காசுகள் தங்கப்படி யோகம். 10 மாசத்துக்குள்ள நகையெல்லாம் வாங்க முடியும். 10 நகையெல்லாம் வாங்குவாங்களா? தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நாங்கள் ஜோசாலு காசை வாங்கலான்னு இருக்கோம். 2 பவுனாச்சும் வாங்கிக்கலாம். 10 பவுன் இல்ல, 2 பவுனாச்சும் எடுக்கும். கண்டிப்பா. யோக திசையெல்லாம் இருக்கு. ஆயுஷ் ரேகை 98. நேரமே இருக்குமான்னு பாருங்க. 98. சரி, அடுத்தவங்க கார் வாங்க அபிப்பிராயம்டா சொல்லி வர ஆத்திரப்படுத்திக்கிறேன். 98 ஆயுசு,
கல்லை கொண்டு அடிச்சாலும் சாக மாட்டேன். கார் என்ன இரும்பு கம்பி எப்படி? பெரிய கார். எத்தனை கார்கள் கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு ராசி திசை. 2 கார் வாங்கலாம். 1 கார் 2 கார். ஒன்று சவுஸ் காரு, ஒன்று ஆல் ரவுண்டில் போகக்கூடியது, ராங்கில் போகக்கூடியது. 2 கார் இருக்க வாங்கலாம். ஆயில், புத்தி ரேகை, வாக்கிய ரேகை நல்லா இருக்கும். தந்திரமான புத்தியெல்லாம் அதிகம். சாமாட்சியம். சனிமேட்டில் குடியிருந்தால் புதிய வீடு கட்டியிருக்கீங்களா? கெட்டா கெட்டா இருக்கணும், இல்லைன்னு சொல்லணும். புதிய வீடு, அந்த வீடு வடக்கு தெற்கு தான் வசந்தம். கிழக்கு மேற்கு இருக்கக்கூடாது. வடபாகம் தென்பாகத்தில் இருக்கணும். ராசி 5 மக்களுக்கு அதிகாரமான கை, 3க்கு உபகாரம், 2 மக்கள் சப்போர்ட் செய்ய. மக்கள் கண்டிப்பா கிடைக்காது. நீங்களா ரெடி பண்ணிட்டீங்க. ஆனா தெய்வம் ஆண்டவன் சகாயம் இருக்கு. அடுத்த ஆளாச்சும் பிள்ளைகளா நீங்க நினைக்கணும். அடுத்த பிள்ளைகள் கூட நினைக்கணும். அதனால தப்பெல்லாம் கிடையாது. வீடு வாசல் வண்டி வாகனம் ஆகாரத்துக்கு ஒரு குறையும் வராது. 6ஆம் நம்பர் கை, ராஜயோகமான கை. ஒருவர் பார்த்துக்களை கெட்டவராக சொன்னாலும் 4 பேர்களுக்கு என்னைக்கு நல்லவர் என்று பேர் கிடைக்கும். நல்ல டைம். சுவாமி ஐயப்பன். ஏன்னா சம்சயம் தான் கேளுங்க. சம்சயம் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சந்தேகம் கேட்கணும். அவங்க எப்படி கேட்பாங்க? இருந்தாலும் நீங்க தான் கேட்கணும். அவங்க கேட்டா சொல்லுங்க. நீங்க கேட்டா தான் சொல்லணும். ஒரு சீட் எடுக்க பார்ப்போம். படிப்பீங்களா? அதானது வயசு 80 ஆனாலும் படிக்கலாம். அறிவுக்கும் கல்விக்கும் எல்லையே கிடையாது. விநாயகர் பெருமாள் முதல் கடவுள் வந்திருக்காரு. முதல் கடவுள். அப்ப அசக்க முடியாது. நீங்க இருக்கிற வரையும் வீட்டுக்கு பஞ்சமே. நல்ல டைம். நினைச்சது கண்டிப்பா படிக்கும். வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தவறுகள் எதுவும் இல்லைங்கம்மா. நல்லா இருக்கும். வேற சோசன் கிரகம் செய்வன வைப்பனை சாமி குற்றங்கள் ஏதோ ஒரு டைம் இல்லை. நல்லா இருக்கும். நல்ல டைம் தான். படிக்கலாம். கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா வாங்குவீங்க. வீடு வடக்காத்த வீட்டில் தான் இருக்கணும். வடக்காத்த வீட்டில் தான் இருக்கணும். வடக்கு மாறம் வீடு வாசல் தென்பாகத்தில் இருக்கணும். சூரியன் உதிக்கிறத சூரியன் மறைகிறத இருக்கவே இருந்தால் நஷ்டம் தான். வடபாகம் தென்பாகத்தில் லட்சுமி பிறந்ததே வடக்கு. நல்ல டைம். அவ்வளோதானா? மீனாட்சி அவ்வளோதான் சொல்லுவா. இன்னொரு சீட்டு எடுக்க சொல்லுங்க. டைட் எடுங்க. டைட் எடுங்க. மீனாட்சி எடுப்பா. தைரியம் எடுங்க. நீ எடு. ஏதாவது ஒன்று எடுங்க. எடு, பயப்படாத. தைரியமாக எடுங்க. ஒரே சீட்டு. தொட்ட சீட்டு விடாங்க. இதான் தொட்டிங்க. தொட்ட சீட்டை விடவே தொட்டாக தான். கடவுள் ஆண்டவர். இயேசுநாதர் வந்துட்டாரா? அப்போ இனி பொறுமைக்கு நமக்கு பஞ்சமே இல்லை. அவர் தானே பொறுமையின் சிகரம். இருந்தால் எல்லாமே செவிக்கலாம். செவிக்கலாம் இல்லையா? கோவம் இருந்தால் செவிக்க முடியாது. பொறுமையாக இருந்தால் உலகத்தை கூட வாங்கலாம் இல்லையா? சரி, நல்ல டைம். அப்போ இயேசுவும் கூட இருக்காரு. அப்போ பேடிச்சா எந்த குறையும் வராது. கன்னிமரி அப்போ வருவானு தெரியாது. கண்டிப்பாக நல்லா. அந்தோணி யாரு? ஒரு காரில் 2 கார் நிற்கணும். ஒன்று ராங்கு, ஒன்று சுத்தி பார்க்கறது. சரி, பேசாம ஒரு கிரைன் கூட கொண்டு வந்தா நல்லது. சரி, சாமிக்கு ஃபோன் நம்பர் வாங்கிருக்கேன். சாமிக்கு ஃபோன் நம்பர் சொல்ல வேண்டாம். சாமி சொந்த ஊர் இது சங்கரங்கோயில். சங்கரங்கோயில் தானா? அப்போ நெல்லை மாவட்டத்தை பக்கத்து மாவட்டம். எப்போதும் வருமோ எப்போதும் போகும். எப்போ வருது இல்லையா? அப்போ அடுத்து நாகர்கோவில் பக்கம் பார்க்கலாம். திருச்செந்தூர், மேலாங்கோடு, குமாரகோவில் பக்கம் வருது இல்லையா? ஆமா ஆமா. உள்ள போனா அப்படி போகணும். ஆமா, மெயின் ரோட்ல இறங்கி உள்ள போகணும். ஆமா ஆமா. சரி, அது இப்ப வரல சாமி, முன்னாடி ரொம்ப முன்னாடி காலங்கள். சரி, வாருங்கள் பார்க்கலாம். வெற்றி உண்டாகட்டும். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஓகே, என்னைக்கு நல்லா இருப்பீங்க. வெற்றி உண்டாகட்டும் சாமி. எங்க கடல் பார்த்தாச்சா? இதுதானே சங்கமுகம். சரி சரி, பார்த்து போட்டு நேராச்சு. போங்க போங்க போங்க.
கோவத்தை பிறகு தெரிஞ்ச பிள்ளைய